வணக்கம் மாணவர்களே. TNPSC Group 2 English May 2022 previous question paper பார்த்துட்டு இருக்கோம். 43rd questionக்கு போயிடலாம். Fill in the blanks with the correct tense form of the verb from the options given below. In 2 years time I dash my degree. I have earned my degree வருமா? I shall have learned my degree வருமா? I shall earn my degree வருமா? I have been learning வருமா? So, I shall have learnt is the right answer. Option B. Next, 44th question. 44th question. Fill in the blank with a suitable preposition from the options given below. The government built a bridge dash the river. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு இல்லையா? பிட்வீன், அபவ், அக்ராஸ், அலாங். நான் போன எபிசோடில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ரைட்? ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போது ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு பர்பஸ் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனுக்கு நிறையா பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு வேர்போட ஒரு ப்ரிப்போசிஷன் சேரும்போது அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனோட ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா built a bridge dash the river, between the river வருமா, above the river வருமா, across the river வருமா, along the river வருமான்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எப்பயுமே ஓவருக்கும் அக்ராஸ்க்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இப்போ ஓவர் அப்படின்னா கவரிங் ஆன் த அதர் சைட் ஆஃப் அப்படின்ற மீனிங் வரும். அக்ராஸ் அப்படின்றது ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர் சைட், அதாவது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியையும் சேர்த்து கவர் பண்ணுறதை தான் அக்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னும் சொல்ல போனால் அக்ராஸ்ன்றது எந்த இடத்துல பர்டிகுலராக யூஸ் பண்ணலாம்னா எல்லா ரீஜனையும் என்னால் கவர் பண்ண முடியும் அந்த மாதிரி மீனிங் வருது சென்டென்ஸ்லாம் அந்த இடத்துல அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 44th question C is the right option. Across is the right option. Next, 45th question. Fill in the blank with the suitable article. The hour is dash unit of time. இப்போ இது பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்னா யூனிட்ல யூ அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு. AEIOUங்கிறது வவல் லெட்டர்ஸ். அதனால வந்து இந்த இடத்துல ஆன் வரும். இந்த இடத்துல தான் நம்ம தப்பு செய்கிறோம். என்னன்னா ஆர்டிக்கல் நம்ம எழுதும் போது ஆன் அப்படிங்கிறது வவல் சவுண்டுக்கு தான் வரும், வவல் லெட்டர்ஸ்க்கு வராது. ஸோ த ஹார் இஸ் ஆன் வராது. த ஹார் இஸ் a unit of time is the right option. So which is nothing but option B. Next, 46th question. If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. Mention the rhyme scheme of the stanza. ஸோ போன எபிசோடில் ரெண்டாவது எபிசோடில் ஆல்ரெடி இந்த ரைம் ஸ்கீம் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லணும்னு நான் கொடுத்துருந்துருப்பேன், ரைட்? ஸோ ஒரே மாதிரியான ரைமிங் சவுண்ட் இருக்கிறதுக்கு ஒரு ஆல்ஃபபெட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஆல்ஃபபெட்டை நம்ம ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ரைம் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷேக் குவேக், இப்போ அதாவது ஷேக் குவேக் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியான சவுண்ட் கொடுக்குறது. ஆனால் earth கிரவுண்டுங்கிறது டிஃப்ரெண்ட் சவுண்ட். அப்போ அந்த இடத்துல நான் எப்படி ரைம் ஸ்கீம் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்? ABCB, ஏன்னா பிங்கிறது ஷேக், அப்போது குவேக்கும் வந்து என்ன வரணும் உங்களுக்கு? பீன்றது வரணும். அப்போது ABCBங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா 46Cல இருக்குது. C is the right option, ABCB. Next, 47th question. Choose the correct synonyms for the underlined word. Okay. Ramaya's heart was in a flutter. ஓகே, ராமையோட இருதயம் வந்து was in flutter அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் a stay, இஸ் இட் a flab, இஸ் இட் a lull, இஸ் இட் a calm? இப்போது flab அப்படின்றது தான் கரெக்டான ஒரு மீனிங் சினானிம் இருக்கு. நெக்ஸ்ட் 48th question. Find out the correct meaning of the underlined word. He loved to tear food that way, scraping his beak now and again to wet it. இதோட பறவை வந்து மரங்கொத்தி பறவைலாம் பார்த்தீங்கன்னா அது கொத்துறதுக்கு அதோடைய பீக்கை வந்து என்ன செய்யும்? ஷார்பன் பண்ணும் இல்லையா? அதாவது என்ன சொல்கிறேன், கிச்சனில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த கத்தியை பட்டை தீட்டுவோம். அதை அந்த பட்டை தீட்டுறது அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம்? வெட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெட் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ஷார்பன். ஸோ B is a right option. 48B is a right option. Next, 49. Choose the correct meaning of the phrase. Cast down.
cast down என்ன அர்த்தம் dejected அப்படின்னு அர்த்தம் dejectedனா என்ன அர்த்தம்னா very unhappy about something தான் dejected next 50 match the following இதில் என்ன கொடுத்துருக்காங்க match the following காலம் ஏல சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க காலம் பியில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுத்தையுமே மேட்ச் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் அதாவது மீனிங்கை மோஸ்ட் ஆஃப் த மீனிங்கை கவர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம் இப்போ 50th ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அதாவது garb அப்படின்னா cloths நெக்ஸ்ட் plaintive அப்படின்னா sounding bad ministrations அப்படின்னா act of helping languid அப்படின்னா moving slowly 51 question it forgets to save my work and store it away and instead makes it vanish in the most dreadful way mention the title of the poem for the above lines so exams நான் சொன்ன மாதிரி ஒரு poem நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த poem ஓட டைட்டில் படிக்கணும் அந்த poem எழுதின ஆத்தரை பத்தி படிக்கணும் அந்த poem எழுதின ஆத்தருக்கு எழுதின நாவல்ஸ் போயம்க்கு ஏதாவது அவார்ட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் படிக்கணும் அந்த பர்டிகுலர் ஆத்தருக்கு வேற ஏதாவது புக்ஸ் இருக்கா இல்லை ஃபேமஸ் புக் இருக்கா அது எந்த இயரில் எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து படித்து வச்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் ரைட் இப்போ இந்த இடத்துல டைட்டில் ஆஃப் த போயம் கேட்டிருக்காங்க மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்றது தான் இந்த லைன்ஸ் வரக்கூடிய போயமோட டைட்டில் 52nd question ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் I think of you and you think of me. The above lines are written by. இப்போ இந்த லைன்ஸ் யார் எழுதுனா அப்படின்னா இந்த இடத்துல ஆத்தரை கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆப்ஷன் வந்து டி ஸோ பிரெகிட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் 53rd question broad and deep and still as time seeming still yet still in motion the given lines are taken from the poem இது பார்த்தாலே தெரியுது they are talking about the broad and deep they are talking about the motion so definitely எதை பற்றின ஒரு போயமாக இருக்கும் obviously the option C is the right answer which is the river so இது பார்த்தீங்கன்னா the stick together family poem பேஸ் பண்ணி next 54th question Shantini Govindan is an author of whom so Shantini Govindan அப்படின்ற author crime stories பற்றி எழுதுறவங்களா இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெச்சஸா இல்லை ரிலீஜியஸ் ஸ்டோரிஸா இல்லை சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரா ஸோ சாந்தினி கோவிந்தன் அப்படிங்கிறோம் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் ஆத்தர் ஃபார் இட் நெக்ஸ்ட் 55th question Sherlock Holmes is a detective who features in the fiction of whom ஓகே இது நிறையா பேருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது புக்ஸ் நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க லைக் நிறைய வால்யூம்ஸ் நிறையா பார்த்துருக்கோம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது ஒரு டிடெக்டிவ் ஒரு கேரக்டர் வந்து அந்த ஃபிக்ஷன் புக்கில் அந்த இருக்கக்கூடியது ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறதுல அந்த புக்ஸை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆத்தர் கேனன் டாயில் நெக்ஸ்ட் 56th question Robert Frost received how many Pulitzer Prizes? So 4 is the right option, which is nothing but option A. Next, 57th question. The poet John Masefield was appointed by Queen Elizabeth as Minister for Human Resources, illa Poet Laureate, illa Bar of Avon, and Speaker of English Parliament. So which is the right option? Poet Laureate is the right option. Next, 58th question. Fill in the blanks. Anthropomorphism means dash. Anthropomorphismனா என்ன இப்போ ஆந்த்ரோபாலஜினாலே என்னன்னு நமக்கு தெரியும் ரைட் மார்ஃபிசம்னா என்ன ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹியூமன் கேரக்டர் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஹியூமன் கேரக்டர் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ரைட்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹியூமன் ரைட்ஸ் வித் ஹியூமன் கேரக்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஒரு ஹியூமனை பற்றினது தான் ஆந்த்ரோபோமார்பிசமா இல்லை நான் ஹியூமன் கேரக்டர் அதாவது மனிதர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கேரக்டர் கொண்டதை தான் நம்ம ஆந்த்ரோபோமார்பிசம் சொல்கிறோமா இல்லை சி நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது நான் ஹியூமன் கேரக்டர் தான் அவங்க வந்து ஹியூமன் கிடையாது ஆனால் ஹியூமனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டி ஹியூமன் ரைட்ஸ் வித் ஹியூமன் கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்னிலாம் பார்த்துருப்பீங்கல்ல இப்போ அதில் வந்து பொம்மை கேரக்டர் வரும் ஒரு ரேட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஸோ இட்ஸ் அ நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ரைட்ஸ்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் டாம் ஜெரி இந்த ரெண்டுமே வந்து சண்டை போடுறதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சண்டை போடுற மாதிரி போடும். பட் ஆக்சுவலாக அப்படி கேட் அண்ட் ரேட் அப்படி சண்டை போடுமானா கிடையாது. ஆனால் அதில் வந்து ஒரு சில ஹியூமன் ட்ரைட்ஸ் அதில் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த கார்ட்டூன் கேரக்டரில். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆந்த்ரோபோமார்ஃபிசம்க்கு. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆப்ஷன்? சி, நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ். நெக்ஸ்ட் 59th question. We were taken from the bed and the mind. Who does we refer to? So we refer to ங்கிறது இந்த இடத்துல மிஷன்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. இதை பற்றின போயமே இருக்குது, சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் அப்படின்ற போயம். 60th question. That hears the sweetest music and that finds the finest mirth. Identify the figure of speech used here. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி, இமேஜரி. ஏன்னா உங்களுக்கு இதை வந்து கற்பனையை பேஸ் பண்ணினா இப்போ இந்த போயம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். இப்போ மெட்டஃபர் அப்படிங்கிறது ஒப்பிடுறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வித்தியாசமான விஷயங்கள் நான் ஒப்பிடுவேன், ஆனால் இந்த லைக் ஆஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதான் மெட்டஃபர். ஸோ பர்சானிஃபிகேஷனும் சொல்லியிருக்கேன், விஷுவல் ரெப்ரசன்டேஷனை வந்து சொல்கிறது பர்சானிஃபிகேஷன். அனமெட்டோஃபியா நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆக்சுவலான ஒரு நேச்சுரல் சவுண்டை ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அமென்டோபியா. இப்போ இந்த இடத்துல விச் இஸ் த ரைட் ஆப்ஷன் அப்படின்னா இமேஜரி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 61st question. Twisting, withering and then it is done. Choose the right answer. So death of the tree is, obviously death of the tree is it painful? Is it difficult? Is it joyful? Is it fast? So which is the right option? It is painful. Next 62nd question பார்த்தீங்கன்னா, at last by starvation and famine made bold. What is the meaning of the word famine? Okay, famine அப்படிங் இது வந்து யூஸ்வலாகவே நிறையா கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபெமைன் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ அதிகமாக ஒரு உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவோம். 63rd question. In the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, பார்த்தாலே தெரியுது. இப்போ போயம் எதை பற்றி சொல்கிறோம், poet is very happy about the situation, right? So in the morning glad I see my foe outstretched beneath the tree. So பார்த்தாலே தெரியுது இது வந்து கிளாட், ஒரு ஹாப்பினஸை பேஸ் பண்ணின ஒரு சுச்சுவேஷனை மென்ஷன் பண்ணுறதுனால கிளாட் இஸ் த ரைட் ஆப்ஷன், விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 64th question. Through the flowers and foliage glancing like a child at play. இப்போ லைக் அப்படின்ற ஒரு வேர்ட் வருது, பட் ஸ்டில் லைக்னு வேர்ட் வந்தாலுமே யூ ஷுட் அனலைஸ் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் விச் இஸ் த ரைட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் used in the above lines. Okay. First is option imagery, next simile, next epithet, next metaphor. So which is the right option? Simile. Which is the right option for 64? B, simile. Next 65. All of the sides of the hill and plain fly as thick as driving rain. The figure of speech used in the above line is. Okay. Ipo, let me repeat it. All of the sides of the hill and plain fly as thick as driving rain. So இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சார்ட் காமிச்சிருக்கேன். லைக் ஆஸ் இந்த மாதிரி கம்பேரிசன் பேஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்சஸ் என்னன்னு சொல்லுவோம், சிமிலி. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 66th question. Pick out the words in alliteration in the below line. Okay. And heaven sort of heritage. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது வந்து எலிட்ரேஷன் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரே சவுண்ட் பிகினிங்கில் இருக்கக்கூடிய ஒரே சவுண்ட் இருக்கக்கூடிய வேர்ட் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைட் நான் உங்களுக்கு எலிட்ரேஷனுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அ மினிட். இப்போது இதில் எலிட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். Sheep should sleep in a shed. The boy buzzed round as busy as a bee. இப்போ இந்த alliterationல பார்த்தீங்கன்னா sheep should sleep in a shed. Sheep sleep shed. இந்த போன எபிசோட்லையும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. The boy buzzed round as busy as a bee. Boy buzzed, busy,
பி. ஸோ ஒரே சவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து alliteration சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இதோட டெஃபினேஷன் பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மறந்துடும். ஆனால் இதே இது நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னாலே அந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல pick out the words. 66th question பார்க்குறீங்க. Pick out the words in alliteration in the below line. And heaven a sorrow heritage. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா heaven heritage. Obviously பார்த்தாலே தெரியுது heaven heritage is the right option. So option B is correct. Next 67th question. இதுவும் figures of speech தான். So I had to call in a doctor double quick. So I had to call in a doctor double quick. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் which of the following poetic device is used in the given line. இப்போ figures of speech அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தாங்க, ரைட்? அப்போ சில நேரம் அதுக்கு பதிலாக என்ன டைட்டிலும் யூஸ் பண்ணலாம், poetic deviceன்னு சொல்லலாம். poetic deviceங்கிறது they are talking about the figures of speech. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏ, ஆப்ஷன் ஏ simile, ஆப்ஷன் பி metaphor, ஆப்ஷன் சி alliteration, ஆப்ஷன் டி hyperbole. hyperbole என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? hyperbole ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதீத மிகைப்படுத்துதெல்லாம் நம்ம hyperbole அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெட்டாஃபர்ங்கிறது கம்பேர் பண்ணுவோம், பட் லைக் ஆஸ் வராது. சிமிலிங்கிறது கம்பேர் பண்ணுவோம், லைக் ஆஸ் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சிமிலி கிடையாது, மெட்டஃபர் கிடையாது, ஏன்னா எதையுமே நம்ம கம்பேர் பண்ணலை. ஹைப்பர்போல் கிடையாது, ஏன்னா எதையுமே நம்ம எக்ஸாஸ்டேட் பண்ணல. அப்போ விச் ஷுட் பி த ரைட் ஆப்ஷன் சி, தட் இஸ் alliteration. இப்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் எப்படி alliteration கண்டுபிடிச்சேன்னா அதாவது எலிமினேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணேன். வாட் இஸ் மெம்பி எலிமினேஷன் மெத்தட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போது எதெல்லாம் எனக்கு ஆப்ஷனை இருக்காது அப்படின்றத நான் எலிமினேட் பண்ணிட்டேன்னா எனக்கு எது தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ எலிமினேஷன் மெத்தடையும் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் த ரைட் ஆன்சர், ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India's service. Here, little one refers to Young Lakshmi Baya, illa Joan of Arc, Young Indra, Young Nachiyar. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா goodbye little one and may you grow up into a brave soldier in India's service. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருடைய டாட்டர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுறாங்க. ஹவு மெனி லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் போன எபிசோடில் 196 லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல வரக்கூடியது தான் அவங்க வந்து இந்த இடத்துல சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி லிட்டில் ஒன் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஆப்ஷன் சி, யங் இந்திரா. 69th question. When did Ramaya's wife notice the jewel in the story? The nose jewel. Okay. இப்போ இது வந்து ஒரு ப்ரோஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அது படிக்கும்போது தான் தெரியும். ஸோ ஆப்ஷன் பி, while sweeping the floor is right option. Next 70th question. What was the expected arrival time of the train in the story? The women on platform 8. Okay. So 12 o'clock is the right option, which is nothing but option B. Next 71st question. Choose the correct answer. One day the author was standing on the line which separates the dash desert from the valley of the Nile in Egypt. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா B is the right option, which is Libyan. Okay. 72nd question. Match column A with column B. இப்போ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு ப்ரோஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் you can answer for this question. Okay. 72nd question, which is nothing but option B. And Polly, incurable experimenter. Peter, eyeing the teaspoon greedily. Tom, water treatment. Becky, toucher, stopped coming to school. 73rd question. The common link between Ramkant and Sachin Tendulkar was both started playing cricket at the age of 11 is the right answer. Option C is the right answer. 74th one. When Watson returns with Mrs. Hudson to Holmes' apartment, he sees first
Holmes had died. B. Savage had escaped. C. Holmes were sitting in bed. D. Smith was already there. Holmes was sitting in the bed. Next, 75th question. Who was the President of United States of America from the year 1861 to 1865? Who is nothing but option C. Abraham Lincoln. 76th question. The African National Congress was founded in 1912 to oppose, is it discrimination or suppression, violation of human rights? All of the above is the right option, which is nothing but option D. Next, 77th question. Who was the Governor General of India who wanted to annex Jhansi under the policy of lapse? Obviously, இது நம்ம history படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். Option C, Lord Dalhousie. 78th question. Dr. Salim Ali was introduced to the serious study of birds by W.S. Millett is the right answer. Option A. Kalpana Chawla died on February 1, 2003 Space Shuttle Columbia disaster, which is nothing but option C. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஆப்வியஸ்லி இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் கல்பனா சாவ்லா பற்றின ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது 78th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இப்போ W.S. Millett பற்றின யூ கேன் கலெக்ட் சம் ஹிஸ்ட்ரி அபவுட் W.S. Millett and also you can collect some history about Dr. Salim Ali. இதெல்லாம் you have to work on it. இதெல்லாம் history படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Okay, next 80, question 80. The British English word mobile phone in American English is called dash. Choose the right option. இப்போ ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன்? இப்போ இந்த இடத்துல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது 2 விஷயம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்? இப்போ இந்த இடத்துல வந்து மொபைல் ஃபோன் அப்படின்றதுக்கான கரெக்டான அமெரிக்கன் இங்கிலீஷ் எதுனா செல்ஃபோன் அப்படின்றது தான். ஓகே, 81. The dialogue is too long. Replace the underlined word with its American. ஸோ இதில் அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து GUE வராது, ஜியோட ஸ்டாப் ஆயிடும். டயலாக் அதாவது ஆப்ஷன் பி. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஜென்ரலாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் எது பிரிட்டிஷ் எது அமெரிக்கன் வேர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சிம்பிள் டேப்ல காலமில் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட்ஸில் எது அமெரிக்கன் வேர்ட் எது பிரிட்டிஷ் வேர்ட். ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி யூ கேன் கலெக்ட் சம் வேர்ட்ஸ். 82nd one. Pick the compound word that is not a combination of verb plus noun. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இப்போ வாட்ச் அப்படின்றது உங்களுக்கு verb, மேன் அப்படின்றது நவுன், பி பிளே அப்படின்றது verb, கிரவுண்ட் அப்படின்றது நவுன், சி ஓகே. நெக்ஸ்ட் டி பார்த்தோம்னா கால் அப்படின்னா அர்த்தம் verb, டாக்ஸிங்கிறது நவுன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு வேர்ப் ப்ளஸ் நவுனாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எது வேர்ப் ப்ளஸ் நவுனாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ப்ளஸ் சைக்கிள் தான் வந்து வேர்ப் ப்ளஸ் நவுனாக இல்லை. நெக்ஸ்ட் 83rd question. Match the patterns given under column A with the compound words under column B and select the answer from codes given below. இப்போ gerund plus noun பார்த்தாலே தெரியுது bleaching powder. So four. Next noun plus verb. Noun plus verb இது என்ன வருதுன்னா sunset. Verb plus noun worksheet. Preposition plus noun. Preposition தான் இந்த இடத்துல up வரும், ரைட்? அப்போ upstairs. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 4 1 2 3. ஸோ 4 1 2 3ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 84th question. Which one of the following is incorrect? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், சிசர்ஸ், ப்ளையர்ஸ், நியூஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எது தப்புனா ஃபர்னிச்சர்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதாவது அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம வந்து ப்ளூரல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் காற்றை நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஏர். வாட்டர் என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? தண்ணியை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏர், வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனில் வரும். இது வந்து ஏர்ஸ், வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கிடையாது. அதே மாதிரி சில அன்கவுண்டபிள் வேர்டு இருக்குது, நவுன்ஸ் இருக்குது. அது அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம வந்து எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான வேர்ட் தான் இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது. ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்னிச்சர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
Next, 85th question. Choose the correct meaning of the phrase given to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given toங்கிறதுக்கான கரெக்டான accustomed to. Option B. Next, 86th question. Complete the sentence choosing an option from those given below. I saw dash 1 rupee coin lying on the ground. A 1 rupee coin is the right option. Next, 87th question. Select the correct sentence. In the option varum? Option A. The ship with its crew are sailing good. The ship with its crew is sailing good. The ships with its crew is sailing good. The ship with its crews are sailing good. Which is the right option? Option B is the right one. The ship with its crew is sailing good. Next, 88th question. Fill in the blank with correct option to complete the sentence. The clerk who dashed in police department for 30 years retired from service yesterday. The clerk who had served is the right option, which is nothing but option C. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 88th questionல had அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ இந்த இடத்துல past tense பேஸ் பண்ணி இருக்கு, ரைட்? இப்போ எத்தனை வருடங்களாக அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றிருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்ம had served அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 89th question. Choose the correct antonym, opposite word. Intuitively ன்றதுக்கு opposite வந்து artificial. Option C. Next, 90. Identify the pattern of the following sentence. Venu grew tired after the match. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து subject, verb, complement, adverb வரும், right? State which statement is correct. I gave Rosie a pen. In the pattern of the sentence, Rosieங்கிறது direct objectா, indirectா, subjectா, adjunctனா? இது வந்து indirect object. I gave Rosie a pen. Penங்கிறது direct object, gave verb, I subject, Rosieங்கிறது indirect object. 92nd question. Fill in the blank with suitable gerund form of the word. So, waiting seemed foolish when decisive action was required. So, option B is right. 93rd one. Fill in the blank with the correct tense form of the verb from the options given below. The doctor dashed the operation tomorrow. The doctor will perform the operation tomorrow. 94th question. Choose the correct question tag from the list given below. Let's go home. So, shall we is the right answer. Choose the correct question tag. இங்கேயும் Gopi is not our guide. Is he? So, உங்களுக்கு question tag எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா? அதுக்கான தனி tableau column practice பண்ணுங்க. So, the negativeனா the question tag உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். Next, 96th question. Fill in the blank with suitable preposition. He was born in 1916. Already சொல்லிருக்கேன் prepositions in, on, at, upon, up, off, இதெல்லாம் to, இதெல்லாம் வந்து practice பண்ணுவோம், since இதெல்லாம். Okay, 97th question. A thing of beauty is a joy forever. The above line is written by, இது நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எபிசோடில். John Keats is the right answer. Option A, John Keats. Next, 98th question. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes. Of air that is everywhere our own. Remember, no men are foreign, no country is strange. What literary device is used here? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா which is a literary device, அதாவது literary device, poetic device, figures of speech எல்லாமே ஒன்று தான், which is nothing but repetition. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா remember no men, remember no menங்கிறது அடிக்கடி வந்ததுனால repetition is the right answer. Next, 99th question. Choose the correct antonym for the underlined word from the options given. Lessons repeated in unison. So, which is the right option? இதோட opposite word என்னன்னு பார்த்தீங்கன்னா D, disunity is the right answer. Next, 100. Match the words with correct antonym. Column A, column B. So, which is the right one? Option D, 3, 1, 4, 2. Initiate, conclude. அதாவது antonyms match பண்ணணும். Question படிச்சு சொல்லுங்க. Initiate, conclude. Next, delight, sorrow. Unkempt, clean. Infinite, measurable. Okay, so இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா questions உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய questions-ஐ next episodes-ல பார்க்கலாம். Thank you.